கௌதம் மீடியா சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 9th தமிழுக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் தான் இது. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு சில பேருக்கு மண்டே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உன் டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது இதுவே நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனல். இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, 1 மார்க் பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களுக்கு 1 மார்க்கு. திணை, பால் என ஆகியவற்றை உணர்த்தும் பால் காட்டும் விதிகள் இல்லாத திராவிட மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க. 1 மார்க் இருக்குது. கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 1 மார்க் இது 6 மார்க். அப்போ அடுத்தபடியாக உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இலக்கண 2 மார்க்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. விடை கேட்ட வினா அமைக்க. கண்ணி என்பதன் விளக்கம் யாது? கூவல் என்று அழைக்கப்படுவது எது? ஊண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே குறிப்பு தருக. இந்த 4ல் நீங்கள் 3 எழுதுனா போதும். ஓகேங்களா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். கம்பல்சரி எதுவும் கிடையாது. அடுத்த வருஷம் பப்ளிக் எழுத போகிறீங்கப்பா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து விடை தருக. இது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான்ப்பா. 4ல் 3 எழுதுனா போதும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். கம்பல்சரி கிடையாது. கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து பகுதி 3 பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். 3 மார்க் கொஸ்டின்ஸ் இது. ஸோ 4ல் 3 எழுதணும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி இருக்குது. ஓகேவா? 18% கம்பல்சரி. அடிவரம் எழுதுக. மனப்பாட பகுதி கம்பல்சரியாக நீங்கள் எழுதி ஆகணும். தித்திக்கும் என தொடங்கும் தமிழ் வீடு தூது பாடல் எழுதுக. ஓகேங்களா? அது நீங்கள் கம்பல்சரி எழுதாகணும். அடுத்த பகுதி 4 பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 3 5 மார்க்ஸ் எழுதணும். ஸோ 19, 20, 21, 22 4ல் நீங்கள் 3 எழுதணும்ப்பா. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. ஈஸியாக எழுதிடலாம். மாணவர்களின் பொறுப்பான செயல்களை கருதுபவற்றை 5 தொடர்களாக எழுதுக. அது எழுதிடலாம். 1 எழுதிடுங்க. 2 எழுதிடுவீங்க. அப்புறம் உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய கால்முளைத்த கதைகள் ஆசிரியர் ராமகிருஷ்ணன் என்னும் நூல் குறித்து கருத்துக்களை கடிதமாக எழுதுக. அதை நீங்கள் எழுதிக்கலாம் ஈஸியாக. இந்த 3 எழுதிக்கோங்க. 20, 21, 22 இது ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து கடைசியாக பாருங்கள், விரிவாக விடை தருக. ஓகேங்களா? 8 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ இது 2ல் இதை 1 எழுதணும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். கால்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகள் பற்றி எழுதுக. தண்ணீர் கதையை கரும்பொருள் குன்றாமல் கருதி எழுதுக. இது 2 இதை 1 எழுதணும். ஸோ தட்சித் பவிடி வேண்டும் தச்சு. அடுத்தடுத்து உங்களுக்கு இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல்னு சொல்லி எல்லா வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படி சேனலில். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு அடுத்தது அப்படியே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? அப்படியே உங்கள் டைம் டேபிள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் அதுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது? ஐ திங்க் 20 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். மேக்ஸிமம் மண்டே. ஸோ எப்போன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, தட்சிட்னு நினைக்கிறேன். வீடியோ வென் பண்ணிக்கலாம். ஆல் த பெஸ்ட். வேறு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஆன்சர் கீ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேப்பா, பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.